எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை பிரிப்பது அது தேவ திட்டமா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அநேக காரியங்களை உருவாக்குகிறார், அநேக காரியங்களை சிருஷ்டிக்கிறார். ஆனா எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடித்த உடனே தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? சில காரியங்களை பிரிக்கிறார். எதை பிரிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை இருளில் இருந்து பிரிக்கிறார். அப்புறம் வெட்டாந்திரை ஒரு பக்கம் உருவாகட்டும், அப்புறம் தண்ணீர் எல்லாம் ஒரு சைடா போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பகல் இரவு என்று பிரிக்கிறார். இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்களை பிரிக்கிறார். This separation is also in the plan of God. தேவ பிள்ளையே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை அவர் பிரிக்கிறார் என்றால் அதுவும் தேவ திட்டமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலிருந்து சில நண்பர்களை பிரித்திருக்கிறாரா? உங்க வாழ்க்கையிலிருந்து சில உறவுகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்தியிருக்கிறாரா? இல்ல உங்க வாழ்க்கையிலிருந்து சில பொருட்களை அப்புறப்படுத்தியிருக்கிறாரா? சில காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்னா அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் அதை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய உருவாக்குதல், தேவனுடைய சிருஷ்டிப்பு, இவைகளில் தான் அந்த சில காரியங்களுடைய பிரிப்பை பற்றியும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை பிரித்தார் என்றால் அதுவும் நன்மைக்காகவே தேவன் பிரித்திருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Amen. So your separation is for your edification. Your separation is not a punishment from God. God bless you.